உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க விஜய் அருணா. திஸ் இஸ் ஆட்டோகிராஃப் ஷோ. இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் தான் மீட் பண்ண போறோம். இந்த கெஸ்ட்டை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இவரோட குருநாதரை பத்தி நம்ம கண்டிப்பா பேசியே ஆகணும். இவரோட குருநாதர் வேற யாரும் இல்ல, இயக்குனர் சிகரம் திரு பாலச்சந்தர் சார் அவர்கள் தான். பாலச்சந்தர் சார் கிட்ட நிறைய பேர் அசிஸ்டண்டா இருந்திருப்பாங்க. ஆனா அவரால தேர்ந்தெடுக்கப்பட்ட முத்துக்கள்ல ஒருத்தர் தான் இவர். இவரோட படங்கள் எல்லாமே ரொம்ப இயல்பாவும் நம்ம மனசுக்கு நெருக்கமானதாகவும் இருக்கும். இவர் வேற யாரும் இல்ல, டைரக்டர் வசந்த் அவர்கள் தான். அவர்கிட்ட நிறைய விஷயங்களை பேசி தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சூப்பராக இருக்கேன். சார், நீங்க சினிமாக்கு ஃபர்ஸ்ட் வந்த முதல் நாள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அசிஸ்டன்ட் டைரக்டராக நான் முதல்ல வந்த நாள் வந்து 2 காது போதாது. ஓகே. நான் வாங்கின திட்டெல்லாம் பொறுத்துக்கிறதுக்கு கேபி சார் கிட்ட பொய்க்கால் குதிரை படத்தில் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்ந்தேன். ஓகே. நீங்க முதல் படம். ஓகே, நீங்க வந்து ஜேர்னலிஸ்ட் தான் இல்லையா? ஆமாம், ஜேர்னலிஸ்டாக இருந்து பாலச்சந்தர் சார் பற்றி 2 பக்கம் எவ்ரி வீக் சாவியில் எழுதி அந்த மாதிரியான ஒரு கனெக்ஷனில் தான் பாலச்சந்தர் சாரை ஃபஸ்ட்டு பார்த்தேன். ஸோ அந்த கனெக்ஷனில் அவர்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக பொய்க்கால் குதிரையில் சேர்ந்தேன். ஸோ பொய்க்கால் குதிரையில் நிறைய முதல் நாள்னு நீங்கள் சொன்னதுனால சொல்கிறேன். அது வந்து ஜேஎன் செட்டி ரோடில் அப்போல்லாம் ஒரு வீடு இருக்கும் ஷூட்டிங்க்கு. இப்போ ஏஜிஎஸ் தியேட்டர் இருக்கே, அதுக்கு எய்த்தாப்பில் அந்த வீட்டில் தான் அந்த ஷூட்டிங் நடந்தது. பொய்க்கால் குதிரையோட மேஜர் போர்ஷன்ஸ் எல்லாம் அதில் வந்து வாலி சார் அன்னைக்கு நடித்தார். வாலி சார் நடிகராக இருந்த படம் அது. அந்த படத்தில் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணேன். ஒரு நிறைய நல்ல அனுபவங்கள், மறக்க முடியாத அனுபவங்கள். எனக்கு வந்து டைரக்டர் சார் வந்து உயிர். ஸோ அதனால் அவர் திட்டினா அதை விட எனக்கு சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாது. டைரக்டர் பாலச்சந்தர் சார் கிட்ட இருந்து நீங்க கத்துக்கிட்ட ஒரு விஷயம்னா என்ன? ஒரு தப்பை ஒரு வாட்டி பண்ணுறாங்க. அதுக்கு என்ன மீனிங்னா, ஒரு தப்பை நீங்கள் ஒரு வாட்டி பண்ணோடனே வேறு தப்பு பண்ணிட்டான் பாரு, புதுசாக பண்ண அதே தப்பை திருப்பி பண்ணால் நீ கற்றுக்கலன்னு அர்த்தம். ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் எக்ஸ்கியூசஸ். இதுதான் நான் கேபிட்டேருந்து கற்றுக்கிட்டது. அவர் டேபிள் மேலே எழுதி வச்சிருப்பார். எதுக்குமே வந்து ஒரு காரணங்களே சொல்லக்கூடாது. நான் அப்புறமா ஒரு எஜுகேஷன்லாம் பண்ணேன். அந்த எஜுகேஷன்லேருந்து சொல்கிறேன். வேர்ல்ட் ஆஃப் ரீசன்ஸ்னு பேர் அதுக்கு. இப்போ நீங்கள் லேட்டாக வரீங்க, ஏன் லேட்டாக வரீங்கன்னு கேட்டால் நீங்கள் ஒரு ரீசன் சொல்லலாம். உங்களை மாதிரி லேட்டாக வந்தவங்க எல்லாரும் ரீசன் சொல்லலாம். அது எல்லாம் என்ன ரீசன்ஸ்? பெஸ்ட் ரீசன் சொல்லலாம், எக்ஸ்ட்ராடினரி ரீசன் சொல்லலாம். ஆனால் அதெல்லாம் ரீசன். ஓகே. ஸோ நீங்கள் கரெக்ட் டைமுக்கு வந்தால் மட்டும்தான் கரெக்டாக வந்தீங்கன்னு அர்த்தம். ஸோ அதை தான் பாலச்சந்தர் சார் சொல்லுவார், ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் எக்ஸ்கியூசஸ். சாரோட அசிஸ்டண்ட்டாக நீங்கள் நிறைய மூவி பண்ணியிருக்கீங்க. நீங்கள் டைரக்டர் ஆகணும்னு எப்போ ஆசை வந்தது? சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. நான் பாலச்சந்தர் சார்கிட்ட சேர்ந்ததே ஒரு அதிசயம். நான் டெய்லி போய் அவரை துரத்தி அப்படிலாம் இல்லை. என்னோடய அதிர்ஷ்டம் எப்படி இருந்ததுன்னா, டைரக்டர் சாருக்கு வந்து நான் அசிஸ்டண்ட்டாக சேரலாமான்னு அவருக்கே ஒரு விருப்பம் இருந்து கேட்டு நான் அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக சேர்றேன். இது யாருக்குமே நடக்குமானே தெரில. பெரிய பாக்கியம். ஆமாம், பெரிய பாக்கியம். அண்ட் அது என்னோட மிகப்பெரிய பாக்கியம். அது எப்படி எனக்கு கிடச்சிது. ஏன்னா நான் அந்த மாதிரி அப்போ ஒரு துருன்னு இருப்பேன். டைரக்டர் வந்து யங்ஸ்டர்ஸ் தான் பிடிக்கும். அவரை யங்காக இருக்கிற பசங்களோட தானே அவர் இருக்கணும்னு நினைப்பார். அந்த மாதிரி அதே மாதிரி நான் டைரக்ட் பண்ணுறதுக்கு வந்து நான் ஒரு கதையும் ரெடி பண்ணல. பாலச்சந்தர் சார்கிட்ட 18 படம் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறேன். நான் பாடு என்னோடய வேலைகளை பார்த்துட்ருக்கேன். எனக்கு டைரக்ட் பண்ணுறதுக்கு நான் டைரக்டர் ஆகணும், கதை ரெடி பண்ணணும், இந்த எந்த வேலையும் பண்ணவும் முடியாது. நான் பிஸியாக இருந்தேன். பாலச்சந்தர் சார்கிட்ட அசோசியேட் டைரக்டராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். கடைசியாக வந்து புது அர்த்தங்கள் படம் நடந்துட்டு இருக்கிற போது ஒரு நாள் விவேக் சித்ரா சுந்தரம்னு அவர் தான் என்னோடய முதல் பட ப்ரொடியூசர். அவர் தான் புதிய பாதை எடுத்தவர். சுந்தரம் சார்னு பேர். அவர் இல்லைன்னா நான் இங்கே இருக்க முடியாது. அவருக்கு இதை வாய்ப்பாக எடுத்துகிட்டு நன்றி சொல்லிடுறேன். ஸோ அவர் வந்து என்னை வந்து அவர் விகடனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். ஆனந்தோடன் ஆஃபீஸில் இருந்து அவர் என்னை கூப்பிட்டு அனுப்புகிறார். விகடன்லேயும் ஒர்க் பண்ணுவார். அப்போது அவர் ஜிஎம்மாக இருந்தார். அவர் யாருன்னா கவிதாலயாவுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர். ஓகே. சிந்து பைரவி அதுலேருந்து புன்னகை மன்னன் எல்லா படத்துக்கும் அவர் தான் டிஸ்ட்ரிபியூட்டர். நான் பாலச்சந்தர் சார்ட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போதே கவிதாலயாவில் என்ன படம் வந்தாலும் நான் தான் வந்து அட்வர்டைஸிங்க்கு டோட்டல் இன்சார்ஜ். நான் வித்தியாசமாக ஐடியாஸ்லாம் கொடுப்பேன். அந்த மாதிரி நாங்கள் நிறைய பண்ணோம். அதனால என்ன அந்த இதில் பார்த்துக்க சொல்லியிருந்தாங்க கூடவே. ஸோ அதனால் அந்த மாதிரி அடிக்கடி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக என்னை கூப்பிடுவார். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் சம்மந்தமாக ஏதோ கேட்க போகிறாருன்னு நினச்சிட்டு நான் அவர்கிட்ட போனேன். வர சொல்லியிருக்காருன்னு. அவர் வந்தவுடனே வாங்க வசன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு படம் டைரக்ட் பண்ணி தரீங்களான்னு கேட்டார். திடீர்னு உங்கள்கிட்ட ஒருத்தர் ஐ லவ் யூன்னா உங்களுக்கு என்ன ஷாக் ஆகுமோ அதை விட ஜாஸ்தி நான் ஷாக் ஆனேன்.
ஷாக் ஆகிட்டு, சார் என்ன சார் சொல்கிறீங்கண்ணே? இல்லை வசந்த், நான் இப்போ பார்த்திபனோட ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்கேன், பாக்யராஜ் சார் அசிஸ்டண்ட்டு. நான் உங்களை பார்த்துருக்கேன், நல்லா பண்ணுவீங்க அசிஸ்டண்ட்டாகவே. ஐ தாட் நீங்கள் டைரக்ட் பண்ணலாமே, அதனால் நீங்கள் ஒரு படம் டைரக்ட் பண்ணுறீங்களான்னு கேட்டேன்னு. உடனே நான் எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க சார், நாளைக்கு வந்து சொல்கிறேன்னு வீட்டில் வந்து எங்கள் ஃபேமிலியிலலாம் சொல்கிறேன். இந்த மாதிரி என்ன திடீர்னு என்னை வந்து டைரக்ட் பண்ண சொல்கிறாருன்னு எல்லாரும் அடிக்க வந்துட்டாங்க. டேய், நீ கதை ரெடி பண்ணணும், நீ போய் ப்ரொடியூசரை துரத்தணும், அவர் உன்னை கூப்பிட்டு கேட்குறாரு, நீ வந்து யோசிக்கிறேங்கிற, முதல்ல போய் அதை ஒத்துக்கோ. கதை இல்லையே, கதையெல்லாம் அப்புறம் பண்ணலாம், முதல்ல அவர்கிட்ட ஒத்துக்கோன்னு நான் அவர்கிட்ட ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் கேளடி கண்மணியே ரெடி ஆகுது. ஓ, அப்படிதான் கேளடி கண்மணி பிறந்துச்சு. அப்புறம் தான் பிறக்குது. நான் ரிதம் தான் பண்ணணும்னு நினச்சிருந்தேன் முதல் படமாகவே. எனக்கு வந்து அது எனக்கு பக்கத்தில் நான் தங்கியிருந்த இடத்துல நான் முன்னாடி வேலை பார்த்த பத்திரிக்கையோட கனெக்டட் ரியல் இன்சிடென்ட் அது. ஸோ அதனால எனக்கு அதுதான் முதல் படமாக பண்ணணும்னு நினச்சிருந்தேன். அதுக்கு நான் திருப்தியான ஸ்க்ரீன் பிளே வரல. ஸோ அதனால நான் அதுக்குள்ளே கேளடி கண்மணிக்கு நான் போகிற மாதிரி ஆச்சு. இல்லை சொல்கிறேன், இப்படி தான் முதல் படம் வாய்ப்பு கிடச்சிது. அதை வந்து டைரக்டர்கிட்ட சொல்கிறதுக்கு நான் பயந்த பயம் வந்து ஒரு படமே ரிலீஸ் ஆகிடும், அவ்வளோ அவர்கிட்ட போய் சொல்ல முடியாது, அவ்வளோ அன்பான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும். ஸோ அதனால் அவர்கிட்ட தயங்கி தான் ஒரு நாள் போய் சொன்னேன். சொன்னபோது எனக்கு ஒரு அதிர்ச்சி கொடுத்தாரு டைரக்டர். எப்போ சொல்கிறேன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், எனக்கு முதல்ல நியூஸ்லாம் வந்துச்சுன்னு. அவருக்கு எப்படி வராமல் இருக்கும்? அனந்த் சார் தான் எனக்கு மூலக்கதை. ஸோ அனந்த் சார் வந்து அவரோட வலது கை தானே. ஸோ அதனால் அப்படின்னு சொன்னார். பட் ரொம்ப விஷ் பண்ணார். ஸ்டில் அந்த ஃபாதர் ஆஃப் த பிரைடுன்னு ஒரு படம்லாம் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. அதாவது வந்து பொண்ணை ரொம்ப வந்து அன்பாக வளர்ப்போம், ஆனால் பட் அது கல்யாணம் ஆகி போகுதுன்னா அதை நம்மளால ஏற்றுக்க முடியாது, பிரிய போகிறோம்ல. ஸோ அந்த மாதிரி என்னை ரொம்ப பிடிக்கும், நான் அவரோட ரொம்ப இருந்துட்டேன். நான் இல்லை, எந்த அசோசியேட் அவர் பழகினவங்க போனாலும் டைரக்டர் கொஞ்சம் அவங்கக்கிட்ட என்னடா இவங்க போகிறாங்களேன்ற மாதிரியே இருப்பார். ஒரு சின்ன தப்பு நான் டைரக்ஷன் முடிவானதுக்கப்புறம் அவருக்கு அசிஸ்டண்டாக இருக்கும்போது பண்ணால் கூட, இதை போய் உன் படத்தில் பண்ணுவியா அப்படின்னு கேட்பேன். அதுலெல்லாம் என்ன இருக்குன்னா அந்த அன்பு தான் தெரியும். பண்ணாத, அட்லீஸ்ட் உன் படத்துலயாவது போய் இந்த தப்பெல்லாம் பண்ணாத அப்படி. அந்த மாதிரி இருக்கணுமா சார்? திட்டு வாங்கிட்டே இருக்கணுமா? திட்டுன்னு நீங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா நான் இன்னைக்கு இங்க உட்கார முடியாதுன்னு சொல்றேன். இதெல்லாம் ஆசீர்வாதம். அதெல்லாம் அவர் ஏன் கோச்சுக்கிறாருன்னா பர்ஃபெக்ஷனை அவர் காதலிக்கிறார். ஓகே. ஸோ ஒரு எதுவுமே வந்து சிறப்பாக இருக்கணும்னு நினைக்கிறதுக்கு எண்டே கிடையாது இல்லையா. அவரை வந்து சிறப்பாக இருக்கணுங்கிறத வந்து அவர் இன்னும் வலியுறுத்துறாருன்னு தான் நான் பார்க்குறேன். திட்டுங்கிறது ஜென்ரலாக நம்ம சொல்கிற ஒரு வார்த்தை, அவ்வளோதான். சார், கேளடி கண்மணியில் எல்லாருமே வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் படம்னா ஹீரோ வந்து இப்படி இருக்கணும், ஹீரோயின் இப்படி இருக்கணும் அப்படிலாம் நினைப்பாங்க. எப்படி எஸ்பிபியை சூஸ் பண்ணீங்க? அப்போல்லாம் வந்து ஷூட்டிங் நடந்ததுங்கிறதுக்கு ப்ரூஃப் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆல்பம் ஒன்று ரெடி ஆகும். ஸோ ஷூட்டிங் ப்ரொடியூசர் அவர் ஆஃபீஸில் ஒரு ஆல்பம் இருக்கும். அந்த மாதிரி நான் கேளடி கண்மணி ஷூட்டிங் நடந்து ஸோ ஒரு வாரம் ஷூட்டிங் முடிஞ்ச அப்புறம் ஒரு ஆல்பம் ரெடி பண்ணியிருந்தோம். அதை எங்கள் அக்கா வந்து சிதம்பரத்தில் இருந்தா. அவங்க வந்திருந்தாங்க எங்கள் வீட்டுக்கு. ஸோ எங்கள் அக்கா கிட்ட வந்திருக்காளே, எல்லாருக்கும் அப்பா அம்மாக்கெலாம் காமிக்கலான்னு சொல்லிட்டு ஆல்பத்தை ப்ரொடியூசர்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி வீட்டுக்கு எடுத்துன்னு வந்தேன். எங்கள் அக்காட்ட சொன்னேன், அக்கா எல்லோரும் வீட்டில் ரொம்ப ஹாப்பி. ஸோ முதல் படம் வசந்த் டைரக்ட் பண்ணுறாருன்ட்டு அந்த ஆல்பத்தை அக்கா திருப்பி பார்த்துனே வந்தா. ஃபுல்லாக பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குடா, ஃபஸ்ட் கிளாஸாக வரும் போல இருக்கு படம். சரி, இன்னும் ஹீரோ வச்சு ஷூட் பண்ணலையான்னா. அக்கா எஸ்பிபி தான் ஹீரோன்னு. ஏன்டா அவரை பாட கூப்பிடுவாங்க, இவ்வளோ குண்டாக இருக்கார், இவரை எப்படா நீ நடிக்க கூப்பிட்டு, அதுவும் ஹீரோவான்னு நீங்கள். ஆனால் அந்த ஷாக்கெல்லாம் எங்கள் அக்கா ஆனாங்க. எல்லாரும் அப்போ அந்த டைமில் ஷாக் ஆவாங்க. நான் ஹீரோன்னு அப்போலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்புறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் செய்கிற செயல் தான். ஸோ அந்த படத்தில் எஸ்பிபி செய்கிற செயலுக்கு மேலே என்ன, ஒரு சீனில் கூட சொல்லுவார்ல, நீங்கள் வந்து நான் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணின்னு போயிட்டா ராதிகா சொல்லுவாங்க, எங்கள் அப்பா அம்மா செவிடு ஊமை, அவங்கள அப்புறம் யார் பார்த்துப்பாங்கன்னு. உடனே எஸ்பிபி கேட்பார், என் உடம்பு சின்னதுன்றீங்களா இல்லை என் மனசு சின்னதுன்றீங்களா? ஏங்க உங்கள் அப்பா அம்மா என்ன எங்கள் அப்பா அம்மா என்ன, நான் நினச்சிட்டு இருக்கேன் கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்களும் நம்ம கூட தான் இருக்க போகிறாங்கன்னு அப்படின்னு சொல்லுவார். ஸோ இந்த செயல் தான் ஹீரோயிசம் நான் நினைக்கிறேன். ஸோ அதனால என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ரியலாகவும் இருந்தது. அவர் வந்து அதெல்லாம் ஒரு பக்கம், அவரை எப்படி ஹீரோவை போட்டிங்கன்னு யாருமே கேட்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் அத்தனை பேர் மனசில் அவரை விட யார் பெரிய ஹீரோ, என்ன சாங்ஸ் பாடியிருக்காரு, என்ன குரல், என்ன பாவம். நான்லாம் வந்து அவரோட ஹார்ட் கோர் ஃபேன்லாம் கூட இல்லை. ஏசி சார், நானும் எஸ்பிபியோட ஃபேன். ஏசி தான் சார். இல்லை சொல்றேன், அதாவது எஸ்பிபி வந்து அவர் உங்ககிட்ட கேட்கலையா, என்ன போய் சூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு? கண்டிப்பா கேட்டார். அவர் வேற மாதிரி அழகா சொன்னாரு. ஏன்னா இந்த படம் ஓடலைன்னா கூட எனக்கு ஒன்றும் இல்லை, நான் பாடின்னு இருப்பேன், உனக்கு வேற கேரியர் இல்லைடா, கேரியரே போயிட போகுது, ஒரு நாள் டைம் கொடுத்தாரு.
நான் எவ்வளோ கம்பல் பண்ணாலும் எங்கிட்டையும் ப்ரொடியூசர்ட்டையும் இன்னைக்கே ஒத்துக்க முடியாது, நீங்கள் ஒரு நாள் யோசிச்சுட்டு வாங்க, வென் யூ ஸ்லீப் ஓவர் யூ வில் ரீதிங்க். ஹீரோவே சொல்றார், ஆமாம் நம்ம யாரை போய் கேட்குறோமோ அவரே சொல்றாரு வேணாம் இன்னும் வேற யாராவது ரெகுலர் ஆள் போயிடுங்கன்னு சொல்றாரு அப்படின்னு. ஒரு நாள் யோசிச்சுட்டு போயிட்டு அதே தான் பிடிவாதமாக சொன்னேன். ஏன்னா ஒரு பால்சன் சார்ட்ட இருந்து வரோம், வித்தியாசமா பண்றதுங்கிறது வந்து அவர் வந்து காமெடியன் நாகேஷை தானே அப்போ ஹீரோவா போட்டாரு. அவர் தானே முதல்ல அந்த மாதிரி ட்ரெண்ட் எல்லாம் சேஞ்ச் பண்ணது. ஒரு காமெடியனை ஹீரோவா போடுறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தெரியலாம். அதை 60s பண்ணவர் நம்ம குருநாதர் இல்லையா. பால்சந்த் சாரோட முதல் படம் ஹீரோ நாகேஷ். ஸோ அந்த மாதிரி வித்தியாசமாக ஏதாவது பண்ணாதானே பாலச்சந்தர் சார்ட்ட இருக்கிறதோட அர்த்தம். சார் பாலச்சந்தர் சாரோட மூவி ஸ்டைல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவரோட சிஷ்யன் நீங்கள், உங்களோட மூவி ஸ்டைல் வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லையா. அவரோட நிழல் எதுவுமே உங்களதுல தொடரவே இல்லையே, ஏன்? இப்போ நான் ஒரு கையெழுத்து போடுறேன், நான் வசந்த்ன்னு தான் போடுவேன். கேபி சார் போட்டால் எப்படி போடுவார், கே பாலச்சந்தர்னு போடுவார். சிக்னேச்சர் மாதிரிமா நம்ம எடுக்கிற படங்கள். அவர் கையெழுத்து அவரது மாதிரி தான் இருக்கும். அவரது மாதிரி நான் கையெழுத்து போட்டால் போர்ஜரி பண்ணுறேன்னு அர்த்தம். ஸோ நான் தெளிவாக இருந்தேன் முதல்லேருந்தே. எனக்கு பாலச்சந்தர் சார் ரொம்ப பிடிக்கும். தொழில் கற்றுக்கிட்டது, நானாக இருக்கிறது எல்லாம் அவர் ஆசீர்வாதம். ஆனால் அவர் ஸ்டைல்லையே நான் படம் எடுக்கக்கூடாது. அதுவும் நான் படம் எடுக்க வந்த காலகட்டங்களில் அவர் நல்ல பீக்கில் இருக்கார். அப்போ என்னை யாராவது கேட்டாங்கன்னா சொல்வேன், அவரை மாதிரி படம் எடுக்கிறதுக்கு அவரே இருக்கார். நான் என்ன மாதிரி எடுத்தால் தான் அப்போ தானே வசந்துக்குன்னு ஒரு ஸ்டைல் வரும். நேச்சுரலி அது இயல்பும் கூட இல்லையா. அதோட நான் 5 டைரக்டர்களோட தீவிரமான ரசிகன் தான். அதாவது வந்து மகேந்திரன் சாரோட தீவிரமான ரசிகன் தான், இயக்குனர் மகேந்திரன். அதே மாதிரி வந்து பாரதிராஜா சார் வந்து புதுமை பெண் ஒரு படம், ஒரு 4 ஷாட் சொல்கிறேன் பாருங்க. முதல் ஷாட்டு இப்படி ஒரு கை தட்டுவார், தட்டினா ஒரு அவுட்டோரில் ஒரு கட்டில் வரும். அடுத்த கைத்தட்டல் சவுண்டில் அது மேலே நெட்டு வரும். அதுக்கடுத்த கைத்தட்டல் சவுண்டில் அந்த நெட்டுக்குள்ளே கட்டிலுக்குள்ளே ரேவதி இருப்பாங்க. அதுக்கடுத்த கைத்தட்டல் சவுண்டில் பாண்டியன் இருப்பார். அதாவது ஐ மீன் புதுமை பெண்ணில் வேற யாரோ அவர் பாண்டியன் தான் அவர் இருப்பார். ஒரு கைத்தட்டலுக்கு அப்படியே எனர்ஜி இருக்கும். பாட்டெல்லாம் அவரை மாதிரி. எனக்கு அவ்வளோ பிடிச்ச படம் சிகப்பு ரோஜாக்கள். சிகப்பு ரோஜாக்கள் எடுத்து இப்போ பார்த்தாங்கன்னா இன்னைக்கு கூட நம்ம அந்த மாதிரி எடுக்கிறோமான்னு தெரியல. அவ்வளோ ஒரு எனக்கு பிடிச்ச டைரக்டர் பாரதிராஜா சார். இது அவர்கிட்டே நிறைய சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் பாரதிராஜாவோட நிறைய மேக்கிங் ஸ்டைல், பாட்டு எடுக்கிறது இதெல்லாம் அவரது அவ்வளோ பிடிக்கும். ஸ்ரீதர்து வந்து ஸ்ரீதருங்கிறவரை வந்து நான் எப்படி மதிக்கிறேன்னா, எங்கள் குருநாதர் பாலச்சந்தர் சாரே வரும்போது ஸ்ரீதர் மாதிரி வரணும்னு தான் வந்தார். அப்புறம் அவரை தாண்டி போனார், அது வேற விஷயம், அவரோட டேலண்ட். பட் வரும்போது ஸ்ரீதர் சார் மாதிரி தான் வரணும்னு வந்தார். ஸ்ரீதர் சாரோட தான் நான் என்ன பார்க்குறேன்னா வெரைட்டி. அதாவது வந்து ஒருத்தர் வந்து காதலிக்க நேரமில்லைன்னு ஒரு படம் எடுப்பார். முதல் ஃப்ரேம்லேருந்து லாஸ்ட் ஃப்ரேம் வரைக்கும் சிரிப்பீங்க. அப்புறம் கட் பண்ணால் சுமைதாங்கின்னு ஒரு படம் எடுப்பார். உங்களுக்கு தெரியாது அந்த படம்லாம். முதல் சீன்லேருந்து லாஸ்ட் சீன் வரைக்கும் அழுவீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நெஞ்சம் மறப்பதில்லைன்னு இப்போல்லாம் உங்களுக்கு வந்த பின்னாடி வந்த படங்கள், மணிச்சித்திரத்தாள், இது சந்திரமுகி மாதிரி அப்போவே வந்த படம் அது நெஞ்சம் மறப்பதில்லை. ஸோ அது மாதிரி வெரைட்டி ஆஃப் ஃபிலிம்ஸ் எடுக்கிறவர் தான் ஃபிலிம் மேக்கருங்கிறத எனக்கு ஸ்ரீதர் சார் தான் இன்ஸ்பயர் பண்ணார். கலைக்கோயில், மீண்ட சொர்க்கம், இது எல்லாமே வந்து நான் பிறக்கவே இல்லை. இதெல்லாம் வரும்போது எல்லாமே ஸ்டூடெண்ட் ஆஃப் சினிமாவா அப்புறமா விரும்பி லவ் பண்ணி பார்க்கறது. ஏபி நாகராஜன் அது ஒரு பக்கம் ரொம்ப பிடிக்கும். இந்த 5 பேரில் வந்து ஸ்ரீதர், மகேந்திரன் சார், அதுக்கப்புறம் வந்து மணிரத்னம் சார். மணிரத்னம் சார்கிட்ட வந்து எனக்கு ஈஸ்தட்டிக் சென்ஸோ அந்த கிளாஸ் அந்த விஷயங்கள் எல்லாமே எனக்கு மணி சார்ட்ட இருந்து. பாலு மகேந்திரா சார், இந்த 4 பேருக்கும் டாப்பாக வந்து எனக்கு சத்யஜித் ரே வந்து எனக்கு ரியலிசத்துக்கெல்லாம் அவரோட பாதிப்பு தான். அவர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச டைரக்டர். பெர்க்மன் சொல்லலாம், அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லலாம். ரொம்ப பிடிச்ச டைரக்டர். இது எல்லாரோட காம்பினேஷன் தான் நான். ஸோ அதனால நான் எப்படி ஒருத்தர் மாதிரி காப்பி அடிக்க கூடாதுன்னு நினைக்கிற ஆளும் கூட. ஸோ இன்ஃபேக்ட் நான் பாலச்சந்தர் சார் மாதிரி டைரக்டர் இருக்கிறது தெரியக்கூடாதுன்னு நினைக்கிற ஸ்கூல் நான். அவர் தெரியணும்னு நினைக்கிற ஸ்கூல். பவர்ஃபுல்லாக டைரக்டர் இதோ இருக்கேன் பார் அப்படின்னு காமிப்பார் படத்தில். நீங்கள்லாம் இப்போ ரிதமை சொல்கிறீங்கன்னா நான் சட்டிலாக நான் இருக்கிறதே தெரியக்கூடாது. அதுதான் என்னோட ஸ்டைல் அப்படின்னு நான் எனக்கு ஒரு பேசினா ரொம்ப சந்தோஷம். ஆனால் நான் எய்ம் பண்ணது நம்ம படம் தான் முக்கியம், படம் தான் பிரதானம் அப்படின்னு. அந்த ஸ்கூல், அது ஒரு ஸ்கூல், இது ஒரு ஸ்கூல், எவ்ரிதிங் இஸ் வேலிட். அதனால தான் அவர் இன்னும் மோர் கமர்ஷியலி சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம் மேக்கர். சார் ஆக்சுவலி ஒரு இயக்குனருக்கும் சிறந்த இயக்குனருக்கும் எப்படி டெஃபினிஷன் பார்க்குறீங்க?
நீங்கள் வந்து இயக்குனருக்கும் சிறந்த இயக்குனருக்கும் நடுவில் இருக்கிற வித்தியாசங்கிறது வந்து ஒன்னொன்னுலேயும் அந்த இயக்குனரோட டச் இருக்கும்னு நினைக்கிறேன். சிறந்த இயக்குனர்களோட படங்களில் அதை வேற மாதிரி சொல்லலாம். உலகம் முழுக்க அதை சொல்கிறாங்க. நீங்கள் கேட்குற கேள்வியை இது எல்லாரும் இவ்வளோ நாளாக சினிமாவில் கேட்காம இருப்பாங்களா? அது எப்படி இருக்கும்னா, ஆர்டியர்னு ஒரு தியரி இருக்குது. அதாவது வந்து திரைப்படம் வந்து யார் அதுக்கு எஜமானர், அதாவது வந்து ஒரு 5-6 பேர் சேர்ந்த குரூப்பாக, 5-6 பேர் யார் யார், கேமராமேன், எடிட்டர், டைரக்டர், ஆர்டிஸ்ட் எல்லாரும் சேர்ந்தது தானே சினிமா. அந்த அவங்க எல்லாருமே சேர்ந்தது தான் அந்த படத்தோட சிறப்போ வெற்றியோ காரணம் சொல்கிறது ஒரு ஸ்கூல் உலகம் முழுக்க. இன்னொரு ஸ்கூல் இது எல்லாமே வந்து டைரக்டர் தான் ஆர்டியரு, டைரக்டர் சொல்கிறபடி தான் அந்த படம் நடக்குது, டைரக்டர் தான் எல்லாரையும் முடிவு பண்ணுறாரு, ஆர்டிஸ்ட்லேருந்து அத்தனையும் கதையிலேருந்து எல்லாமே அவரோட தாட், அவர் தான் அதுக்கு எஜமானர்னு சொல்கிற ஒரு ஸ்கூல் இருக்கு. அதுக்கு வந்து ஆர்டியர் ஸ்கூல்னு பேர். ஸோ நான் அதுக்கு இப்படி சொல்வேன் அதை, அதாவது இயக்குனர்களால் அறியப்படும் திரைப்படங்கள், அதுக்கப்புறம் வந்து நடிகர் நடிகைகளால் அறியப்படும் திரைப்படங்கள்னு ரெண்டா நீங்கள் எளிமையாக பிரிச்சுக்கலாம் தமிழில். இப்போ வந்து நம்ம பல சமயங்கள் என்ன சொல்கிறோம், எம்ஜிஆர் படம், சிவாஜி படம், கரெக்ட், டக்குன்னு பால்சந்தர் படங்கிறோமே. ஸோ இப்போ அஜித் படம், நம்ம இப்போ சிஎம் விஜய் அவரோட படம், வசந்த் படம்னு சொல்கிறீங்களே, எப்படி அந்த மாதிரி இயக்குனர்களால் அறியப்படும் படங்கள்னு ஒன்று இருக்குது. அட் த சேம் டைம் வந்து நடிகர் நடிகைகளால் அறியப்படும் படங்கள்னு ஒன்று இருக்குது. இந்த மாதிரி பிரித்தா நீங்கள் கேட்ட கேள்விக்கு எது யார் எங்கே ஃபிட் ஆவாங்கன்னு முடிவு பண்ணிக்கலாம். சரி சார். சார், கேளடி கண்மணியில் வந்து மூச்சு விடாமல் பாடுறேன்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கும். இந்த பாடலோட ஐடியா வந்து வசந்தோடதா இல்லை இளையராஜாவோடதா இல்லை எஸ்பிபியோடதா? இல்லை, நான் முதலே சொன்ன மாதிரி என் படத்தில் வந்து நீங்கள் ஒரு நடிகை காதில் ஒரு திருகு போடணுன்னாலும் நான் கவலைப்படுற ஆள். சிம்ரன் எல்லாம் அழகாக காட்டணும்னு கவலைப்பட்ட ஆள். ரெஸ்ட் இஸ் ஒன்லி ஹிஸ்ட்ரி. இல்லை, நான் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது எனக்கு தெரியாது இல்லை எப்படி ஏற்றுக்கொள்ளப்படுவாங்கன்னு. ஸோ அதனால் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. மூச்சு விடாத பாட்டுங்கிறது வந்து இளையராஜா சார்கிட்ட நான் தான் இந்த மாதிரி மூச்சு விடாத ஒரு பாட்டு வேணும்னு கேட்குறேன். ஸோ அவர் அது ரொம்ப நல்லா இருக்குது, நீங்கள் என்ன பண்ணுங்கள் அதை பல்லவியில் வேண்டாம் அப்படின்னு ராஜா சார் சொல்கிறார். அவருக்கு எவ்வளோ அனுபவம் இருக்கும் இல்லையா, அதனால் அது வந்து எல்லாராலையும் பாட முடியாது, அதனால் அதை சரணத்தில் வச்சுக்கலாங்கிறார். இந்த எஸ்பிபி சார் வந்து அவர்கிட்ட தான் ஆனால் ஃபஸ்ட்டு அந்த மாதிரி நான் மூச்சு விடாத பாட்டை பற்றி ஒரு ஐடியாவை சொல்கிறேன். ஷூட்டிங்கில் அவரோட ஒரு நாள் நான் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதோட ஹோல் ஸ்டோரி என்னென்னா, அந்த படத்தில் நான் அவரை வந்து பாடகராக வைக்கலை. எப்பயுமே வந்து ஒரு டைரக்டரை பார்த்தோன்னா ஒரு கேள்வி கேட்பாங்க, இப்போ என்ன படம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. இது முதல் கேள்வி. அடுத்த கேள்வி அதே ஆர்டரில் தான் எல்லாருமே கேட்பாங்க, யார் ஹீரோ அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த டைமில் என்கிட்ட இப்போ என்ன படம் பண்ணுறீங்கன்னு கேட்டால் முதல் படம் கேளடி கண்மணி, யார் ஹீரோ, நான் உடனே எஸ்பிபின்னு சொல்வேன். எல்லாரும் ஷாக் ஆவாங்க. ஆனால் மூணாவது கேள்வி எல்லாரும் அப்போ அந்த டைமில் என்கிட்ட ரெகுலராக கேட்டாங்க, சிங்கரா அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. எனக்கு எப்படின்னா, இவங்க எல்லாரும் சிங்கரான்னு கேட்குறாங்க, நம்ம படத்தில் ஒரு சிங்கரே இல்லையே, ஏன்னா இருந்தா யூஸ்வல். அதனால நான் அவரை வந்து சிங்கரா போடலை, ஆட் ஜாப் மேன் மாதிரி ஒரு கேரக்டரை வச்சுருந்தேன், அவருக்கு தொழில் கொடுத்துருந்தேன். ஸோ அதனால என்ன பண்ணேன் இதை, ஆனால் எல்லாரும் தொடர்ந்து கேட்க ஒரு சின்ன பயம் வந்துச்சு எனக்கு. முதல் படம் வேற, என்னடா அது ஆடியன்ஸோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு அகைன்ஸ்டாக இருக்கும் போல இருக்கு. அப்போ என்ன பண்ணலாம், நம்ம வித்தியாசமாக யோசிச்சபடி இருக்கிறத மாற்றக்கூடாது. அட் த சேம் டைம் அவரோட சிங்கிங் டேலண்ட் படத்துக்குள்ள வரணும். எப்படி வரலாங்கிற போது ஒரு மூச்சு விடாத பாட்டுக்கு வரேன். ஸோ அவர் நடிக்கிறவர் எஸ்பிபின்னு எல்லாருக்கும் தெரியும்ல, அவர் மூச்சு விடாத பாடுறாருன்னா எல்லாரும் நம்புவாங்கல்ல, அது ரசிக்கப்படும் இல்லையா. அதுக்காக ஒரு மூச்சு விடாத பாட்டுன்னு ஒரு ஐடியாவை பண்றேன், அதை சொல்றேன் எஸ்பிபி சார்ட்ட ஷூட்டிங்ல. செம்ம ஹியூமர் எஸ்பிபி சாருக்கு. உடனே கேட்டாரு, அப்போ யாரை வச்சு படத்தை முடிப்பீங்கன்னு. ஏன் சார்ன்னு கேட்டேன், நீ 5 நிமிஷம் மூச்சு விடாமல் படம் சொல்கிறேன், நான் போயிடுவேன்டான்னாரு. சார், நம்ம எல்லாருமே 5 நிமிஷம்னா ரொம்ப ஷார்ட் டைம் நினச்சிக்கிறோம், இந்த 2 மினிட்ஸில் வந்துடுறோம், நம்மளோட 2 மினிட்ஸே வேறு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கடிகாரத்தை வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சரணம்ங்கிறதே 40 செகண்ட்ஸ் தான். அந்த 40 செகண்ட்ஸ்லேயே நாங்கள் 20 செகண்ட்ஸ் 20 செகண்டாக பண்ணியிருப்போம். இப்போ அதுதான் மூச்சு விடாமல் பண்ணது. சரி, இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தீங்க, உங்கள் பாட்டு உங்கள் கேபி சார் பார்த்தாரா? ஆமாம், படம் வர்றதுக்கு முன்னாடியே பார்த்தாரு. அப்போ வந்து பல்லவின்னு ஒரு தியேட்டர் வந்து சவேராக்குள்ளே இருந்தது, ப்ரிவியூ தியேட்டர். அந்த தியேட்டரில் கேபி சாரை முதல்ல நான் ஒன்று ஷூட் பண்ணியிருக்கேன், இன்னும் படம் காமிக்கிறதுக்கு தைரியம் வரல, 5 பாட்டை மட்டும் அவருக்கு போட்டு காமிக்கலான்ட்டு ஒரு ஐடியா பண்ணி அவரை கூப்பிட்டேன். அவர் நடராஜன் சார், ஆனந்த் சார் எல்லாரும் பாட்டு பார்க்க வந்திருந்தாங்க. டைரக்டரையே நான் பார்த்துட்ருக்கேன், அவர் 5 பாட்டையும் பார்த்தாரு. பார்த்துட்டு வெளியில் வந்தார்.
வெரி குட்ரா, அவர் எங்கேயோ அவசரமாக போகிறாரு. ஓகே. போகிறதுக்கு நடுவில் எனக்காக தான் வந்தார். வெரி குட்ரா, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன், ஃபர்ஸ்ட் கிளாஸ். எனக்கு மணி சார் ரொம்ப பிடிக்கும். அப்போவே அவர்கிட்ட அசிஸ்டண்டாக இருக்கும்போதே புலம்பிக்கிட்டே இருப்பேன். ஸோ அதனால் அவர்கிட்ட மணி சார்னு சொல்லுவிடா, அவரை மாதிரி விஷுவல்லாம் நல்லா எடுத்திருக்க, வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் காருக்கு. நான் பின்னாடியே போகிறேன். என்னடா அதான் பாராட்டிட்டேன், என்ன பின்னாடியே வர அப்படின்னாரு. இல்லை சார், அந்த மூச்சு விடாத பாட்டை பற்றி நீங்கள் ஒன்றுமே சொல்லலையே என்ன. உடனே டைரக்டர் சொன்னார், ஏன்டா எஸ்பிபி நடந்தாலே மூச்சு வாங்கும், பாடினா வாங்காதா, இது என்ன ஒரு பெரிய விஷயம் வந்து கேட்குறேன்னாரு. எனக்கு அப்படியே பக்குன்னு ஆயிடுச்சு. ஓ, அவ்வளோ பெரிய ஐடியா இல்லை போல இருக்குது அப்படின்னா சும்மா அப்படி ஒரு பயம் வரும் இல்லையா. அப்புறம் பார்த்தா அந்த தேட்டர்லலாம் அப்போல்லாம் ரீல், ஒரு தேட்டர்லையும் அந்த பாட்டை வந்து ஒன்ஸ் மோர் கேட்டு நிறுத்தி ரீலை ரீவைண்ட் பண்ணுற வரைக்கும் எல்லாரும் வெயிட் பண்ணி பார்ப்பாங்க. இப்போலாம் டிஜிட்டல் கிடையாது, உங்களுக்கு தெரியாது, உங்க அப்பா அம்மாட்ட கேளுங்க. எவ்ரி தியேட்டர் அதை வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க. அப்புறம் ரீவைண்ட் பண்ணாதான் அதுக்கு மறுபடியும் ப்ளே பண்ண முடியும், பண்ணி போடுவாங்க. அப்படிதான் அது வந்து ஒன்ஸ் மோர்ல போச்சு. சூப்பர். உங்களுக்கு அது வந்து பயங்கர ஹிட்டான ஒரு மூவி இல்ல, ஃபர்ஸ்ட் படமே? ஆமா. ஓகே. உங்களோட 285 days ஓடிச்சு. 235 days, ஆசை 285 days. ஓகே. உங்களோட செகண்ட் படம் நீ பாதி நான் பாதி இல்லையா? உங்களோட அந்த ஃபர்ஸ்ட் படத்துல வர பாட்டோட ஒரு லைனையே எடுத்து வச்சிருப்பீங்க. ஆமா. ஓகே. அந்த படமும் வந்து உங்களுக்கு எப்படி சார், பிளாக் பஸ்டர் ஹிட்டா எப்படி? இல்ல, அந்த படம் வந்து ஆவரேஜா தான் போச்சு. ஓகே. அதுக்கு யார் காரணம்னு எனக்கு தெரியும், நான் ஒன்றும் சொல்ல முடியாது. ஓகே. நான் தான் என்ன போய் நான் எங்க திட்டிக்கிறது, எனக்கே தெரியும். டெஃபினட்டா அது வந்து 2வது படத்துல நான் வேற சில விஷயங்கள் ட்ரை பண்ணேன், என்னோட தீம் அது இதெல்லாம் விடாம. பட் வேற நிறைய மணிசாருக்கெல்லாம் வந்து என்னோட ரொம்ப பிடிச்ச படங்கள்ல நீ பாதி நான் பாதி ஒன்று அப்படி எப்பயுமே சொல்வார். அதோட விஷுவலுக்காகவும் இதுக்காகவும் எனக்கு அந்த படத்தை பற்றி எந்த குறையும் இல்லை. அது ஓடுறதுக்கு நான் வந்து பண்ண ஸ்க்ரீன் பிளே பற்றி அப்புறமா நான் வந்து ஒரு 3 நோட் புக் போட்டு கற்றுக்கிட்டேன். யாராவது இதை வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இந்த ப்ரோக்ராம் பார்த்தாங்கன்னா நான் என்ன சொல்வேன்னா, முதல்ல வந்து நம்ம வந்து எப்போ கற்றுக்க முடியும்னா நம்ம தப்புலேருந்து தான் கற்றுக்க முடியும். அதுக்கு முதல்ல நம்ம என்னவா இருக்கணும்னா, நம்ம தப்பு பண்ணுவோன்னு நம்ம நம்பணும். தப்பெல்லாம் மற்றவங்க பண்ணுவாங்கன்னு நினைக்கக்கூடாது. எனக்கு நல்லா தெரியும், நான் டெய்லி தப்பு பண்ணுவேன், நான் டெய்லி அதனால கற்றுக்கிறேன். இது அக்செப்ட் பண்ணிக்க ஒரு தைரியம் வேணுமே. அதெல்லாம் ஒன்று, நான் முட்டாள்ங்கிறது எனக்கு தெரியறதுல என்ன பிரச்சனை. அதை மீறி உங்களுக்குலாம் நான் புத்தாலியா தெரியறது என் சந்தோஷம். எனக்குள்ள தானே தெரியும் என்னோட பர்ஃபெக்ஷனை நான் எப்படி ரீச் பண்ணலன்னு. 2வது படத்தும் போது அது ஓடுறதுக்கான விஷயங்களை, அதாவது ஃப்ளாஷ்பேக் ஸ்க்ரீன் பிளேவாக பண்ணலைன்னு அதுக்கப்புறமா 2 நோட் புக் போட்டு இப்படி ஆரம்பிச்சிருக்கணும், இதை பண்ணியிருக்கணும், அதை பண்ணியிருக்கணும்னு நான் கற்றுக்கிட்டேன். அது கற்றுக்கிட்டதுனால தான் 3வது படம் ஆசை கொடுக்க முடிஞ்சுது. நான் வந்து ஆடியன்ஸ் தான் தப்பு, அவங்கெல்லாம் அதை கரெக்டாக பண்ணலன்னு நினச்சிருந்தேன்னா நான் அடுத்து வர முடியாது. இல்லை, ஜென்ரலாக நான் சொல்ல வந்த பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, நம்மலாம் தப்பு பண்ணுவோம் நம்ம நினைக்கிறது வந்து நமக்கு தான் நல்லது. நம்மள there is something to learn from everything. ஓகே. உங்களோட ஆசை வந்து உங்களோட ஆசை படத்தில் நிறைவேறிச்சா? எனக்கு இன்னும் நிறைவேறல. ஆனா ஆசையில நிறைய ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள் நடந்தது. ஆசை எனக்கு ரொம்ப இல்ல, அதுல எப்படி அஜித் சார் வந்தாரு? அஜித் வந்து அப்போ வந்து அதுக்கு முன்னாடியே ஒரு 2 படம் பண்ணியிருந்தாரு. அமராவதின்னு ஒரு படம் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து பவித்ரான்னு ஒரு படம் நடந்துட்டு இருந்தது அண்டர் ப்ரொடக்ஷனில். அமராவதி ரிலீஸ் ஆயிடுச்சு. அமராவதி பெருசாக போகலை, பவித்ராவும் அப்புறமா ரிலீஸ் ஆகியும் பெருசாக போகல. 3வது படமான ஆசை தான் அவருக்கு பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட்டு. நான் சொன்னபடி 285 days ஓடிச்சு. ஆசை நாயகன்னு பேர் அவருக்கு. அந்த படத்தில் நான் தான் ஆசை நாயகன் போட்டேன், அஜித் அப்படின்னு. அந்த படத்துக்கு முன்னாடியே கூட ஒரு பிரேம புஸ்தகம்னு ஒரு படம் முதல்ல ஒரு தெலுங்கு படம் பண்ணியிருந்தார். அதுலேருந்து தான் அவர் அமராவதி தமிழுக்கு வந்தார். பட் இது எதுவுமே தெரியாமல் காமெடி என்னென்னா, நான் வந்து என் படத்துக்கு ஹீரோ தேடி இருந்தபோது வீணா வேஷ்டின்னு ஒரு ஆடு வரும். அப்போல்லாம் தூர்தர்ஷன் தான், தூர்தர்ஷனில் வர்ற ஒரு ஆடை பார்த்துட்டு வீணா வேஷ்டியில் ஒரு பையன் இருக்காரு, முகத்தில் என்னவோ இருக்குது, அவரை பிடிங்கன்னு அசிஸ்டன்ட்லாம் சொல்லி எல்லாரும் தேடி கிடி போய் பிடிச்சின்னு வந்தால் அஜித் வந்து சொல்கிறாரு, ஏற்கனவே 2 படம் பண்ணிட்டேன். எனக்கே ஷாக். ஒரு படம் அண்டர் ப்ரொடக்ஷனில் இருக்குது சார், இந்த மாதிரி அமராவதி. நான் அப்போ அமராவதி பார்க்கல, அதனால எனக்கு கரெக்டாக தெரியல. ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயங்கள் அவரோட அந்த படத்துல வரும். சுவலட்சுமியும் அதுல வந்து ரொம்ப சின்ன பொண்ணு இல்லையா? நீங்க 2 பேருமே வந்து ரொம்ப யங்கா இருப்பாங்க. அதுல பார்க்க படமே ரொம்ப யங்கா தெரியும் பார்க்கும்போது. அதுல வந்து அந்த பிறந்துட்டீங்களா நீங்க அப்போ? நான் அந்த படம்ல அப்புறம் பார்த்துருக்கேன் சார். 1995 நான் பார்த்துருக்கேன் சார்.
ஆக்சுவலி அதுல வந்து அந்த பர்த்டே கிஃப்ட்டுக்கு நாய் கொண்டு வந்து கொடுப்பாரு. இந்த ஐடியா யார் சார் கொடுத்தது? அந்த குட்டி பப்பி கொண்டு வந்து கொடுக்கும்போது அது நமக்கே ரொம்ப ஹாப்பியா இருக்கும். நான்லாம் எப்படி நினைக்கிறேன்னா, இதெல்லாம் என்ன நம்ம ஐடியா தானே, அப்படி பண்ணாதானே நம்ம அந்த கதைகளை வித்தியாசமா யோசிக்கிறோம்னு அர்த்தம். ஸோ அதை வந்து ஒரிஜினல் நாய்க்குட்டிங்கிறது, எனக்கு நாய்க்குட்டி ரொம்ப பிடிக்கும். இப்போ கூட வளர்க்குறேன் வீட்டில். அது பேர் காஃபின்னு பேர். எங்கள் வீட்டில் நான் வளர்க்குற நாய்க்குட்டியோட ஃபுல் பேர் கேட்டிங்கன்னா இன்னும் ஆச்சரியமா இருக்கும். காஃபி, அட்டகாசம் பேர். அது பேர் காஃபி. ஏன்னா எனக்கு காஃபி ரொம்ப பிடிக்கும். எல்லாரும் இங்கே குத்துனா ரத்தம் வரும் இல்லையா, எனக்கு காஃபி வரும் சார். இதை டயலாகா சத்தம் போடாதில் ஏற்கனவே வச்சுட்டேன். ஸோ அதனால அந்த நான் வளர்க்குற நாய்க்குட்டி பேர் காஃபி. அந்த காஃபியோட ஃபுல் பேர் காஃபி அட்டகாசம். அந்த அளவுக்கு நாய்க்குட்டி எனக்கு ஜென்ரலாக வந்து பாரதியார் சொன்ன மாதிரி உயிர்களிடத்தில் அன்பு வேண்டும்னு நாய்க்குட்டி ஜென்ரலாக ரொம்ப பிடிக்கும். அதனால என்னோட படத்தில் ஏதாவது ஒரு விதத்தில் ஒன்று அந்த மாதிரி வந்துட்டே தான் இருக்கும். ஸோ அதில் ஆசையில் வந்து படத்தில் ஃபுல்லாக வைக்க முடியல. எனக்கு வந்து கதைக்கு அது தேவையாக இருந்தது. பின்னாடி பிரகாஷ் ராஜ் தூக்கி போடுற மாதிரிலாம் வரணும் இல்லையா. ஸோ அதை வந்து வெறுமனே அந்த சீனில் கொண்டு வராமல் அதை வந்து அவ கிஃப்ட் பண்ணுறான் பர்த்டேக்கு, பேப்பரை பிரித்தா அது உயிரோட ஒன்று வந்ததுன்னா எவ்வளோ அழகாக இருக்கும். அதனால அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு அதில் பண்ணேன். உங்களோட படைப்புகளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கதை வசனம் அப்படின்னு நீங்க கொண்டு வரும்போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வர்றது வசனமா இல்ல பாடலா இல்ல கதையா? பாடல்லாம் எப்படி வரும்? பாடல்லாம் வந்து கம்போசிங்கில் நடக்கும்போது தான் வரும். கதையெல்லாம் எனக்கு வந்து நான் ஒருத்தருக்கு ஒரு ஸ்டைல் இருக்கலாமா இருக்கும், எல்லாம் வேலிட். என்னோட ஸ்டைல் என்னன்னாக்கா, எனக்கு வந்து முதல்ல வந்து இந்த விஷயத்த சொல்லணும்னு ஒன்று தோணினா தான் நான் படமே எடுப்பேன். ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஏன் கேளடி கண்மணி எடுக்கிறேன்னா அதோட தீம் தான். என்ன தீம்? இப்போ வந்து மேக்ரோ ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்குது. இப்போ தினம் உலகத்தை சுற்றி நமக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்குது. அது மட்டுமே பிரச்சனையான்னு கேட்டால் மைக்ரோ ப்ராப்ளம்ஸ் எவ்வளோ முக்கியம் இல்லை. நம்ம குடும்ப உறவுகளில் இருக்கிற சிக்கல் நமக்கு தீர்ந்துட்டா அதை விட சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாது. ஸோ குடும்ப உறவுகளில் மைக்ரோவாக இருக்கிற அந்த சிக்கல்களை தீர்க்கிறது தான் கோரா எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். இங்கே அதே வந்து அன்வெட் மதர்னு ஒரு இஷ்யூ தான் நீ பாதி நான் பாதி. ஆசை பார்த்தீங்கன்னா ஒரு பெண் ஆசைங்கிறது எவ்வளவு தப்புங்கிறத நான் சொல்றதுக்காக, அதனால தான் ஆசைனே டைட்டில் வச்சேன். ஆசைனா வெறும் காதல் ஆசை கிடையாது. அவன் 2 ஹீரோக்கும் அது பொருத்தமான டைட்டில், வில்லனுக்கும் பொருத்தமான டைட்டில். உங்களுக்கு தெரியாது முதல்ல. அதாவது வந்து இப்போ பிரகாஷ் ராஜோட பெண் ஆசை தானே அந்த படமே, ராவணன் தானே அவர். எவ்வளவு ராங். அதனால தான் ஒரு ராமாயணத்தில் ஆரம்பிச்சு ஒரு ராமாயணத்தில் ராம்லீலால தான் முடிச்சிருப்பேன் படத்தை. அந்த கனெக்ஷன்ஸ் இருக்கும் அதில். ஸோ அதனால பெண் ஆசைங்கிறத தான் பெண் ஆசைனே வச்சுட்டா டைரெக்டாக உங்களுக்கு கதையே தெரிஞ்சிடும். அதனால அதை ஆசைன்னு வைக்கிறேன். ஆசைனா காதலுக்கும் வரும். அந்த டைம்ல நான் வந்து பிரகாஷ் ராஜா வந்து போஸ்டர்லேயே போடாமல் ஹோல்டு பண்ணியிருந்தேன். இந்த படம் பார்க்க வர்ற போது கொஞ்ச நாளைக்கு யாருக்குமே பிரகாஷ் ராஜ் வெளியில தெரியாது. ஆசைனா காதல் கதை மாதிரியே இருக்கும். வில்லன் இவ்வளவு பவர்ஃபுல் இம்பார்ட்டன்ஸ்ங்கிறதே உங்களுக்கு உள்ள வந்தப்ப தெரியும். சார், ஆசை படத்துல எல்லா பாட்டுமே ரொம்ப நல்ல பாட்டு, ஆக்சுவலி ஹிட்டான பாட்டு. ஃபர்ஸ்ட் இந்த பாடலோட ஐடியாலாம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்? இல்லை, எனக்கு வந்து எப்படின்னா மணி சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதனால அவர் ஸ்ரீதர் ரொம்ப பிடிக்கும்னு. சரி, நான் வந்து நாங்கள் இருந்த காலகட்டத்தில் இப்போல்லாம் பெஸ்ட் பீரியட். பாட்டு கம்மியாக இருந்தால் போகிறோம், கொஞ்சமாக இருந்தால் போகிறோம், கதைகள் மட்டுமே பார்க்கறதுக்கெல்லாம் ஆடியன்ஸ் ரெடி ஆகிட்டாங்க. இல்லை, நிஜமாக சொல்கிறேன். நாங்கள் படங்கள் பண்ண போது பாம்பேயாக இருக்கட்டும், ரோஜாவாக இருக்கட்டும், நாயகனாக இருக்கட்டும், நான் சொல்கிறதெல்லாம் கிரேட் ஃபிலிம்ஸ் இல்லையா. ஸோ அதே வந்து பால்சன் சாரோட அபூர்வ ராங்களாக இருக்கட்டும், அவளோட துறகதையாக இருக்கட்டும், சரி ஓரளவுக்கு அவங்களோட நானும் சேர்ந்துக்கிறேன். கேளடி கண்மணியாக இருக்கட்டும், ஆசையாக இருக்கட்டும், ரிதமாக இருக்கட்டும், 5 பாட்டு இல்லாமல் நீங்கள் படம் எடுக்க முடியாது. அது வந்து ஒரு மேண்டேட்டரி மாதிரி இருந்தது. அப்பதான் அது மார்க்கெட்டுக்கு ஒரு ஃபிலிமாவே போக முடியும். 5 பாட்டு இருக்கணும். நீங்க அதை எப்படி பார்க்கணும்னா, 5 பாட்டும் வரும்போது நீங்க என்ன எமோஷன் நாங்க கிரியேட் பண்ணமோ அது கட் ஆயிடும் இல்லையா. திருப்பி ஜாலி மூடுக்கு போயிடுவீங்க. திருப்பியும் உங்களை அந்த எமோஷன் கிரியேட் பண்ணணும். அதனாலதான் அது எவ்வளவு கஷ்டம்னு சொல்றேன். இப்ப நீங்க இருவர்னு ஒரு படம் எடுக்கிறீங்கன்னா அந்த பாட்டோட அதை எடுக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லை. நாயகன் எடுக்கிறீங்கன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். ரோஜா ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். அந்த மாதிரி இப்ப ரிதம்லயே கூட உங்களுக்கெல்லாம் பாட்டு பிடிச்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷம். ஆனா அந்த எமோஷன் மறுபடியும் கிரியேட் ஆகணும்ல. ஸோ பாட்டுங்கிறத வந்து நாங்க வந்து ஒரு பெரிய விஷயமா அந்த பீரியட்ல பார்த்துட்டு இருந்தோம். பாட்டு ஹிட் ஆனாதான் படம் ஹிட் ஆகும்னே அந்த காலகட்டம் இருந்தது. அப்பெல்லாம் அப்படிதான். ஸோ அதனால நான் வந்து ஜென்ரலாகவே எனக்கு ஸ்ரீதர் ரொம்ப பிடிக்கும். பால்சன் சார் பாடல்கள் ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி வந்து மகேந்திரன் படத்துலையும் பாட்டுலாம் ரொம்ப நல்லா இருக்கும். மணி சார் கேட்கவே வேண்டாம். இவங்களோட இன்ஸ்பிரேஷன்ல பாட்டு பற்றி எனக்கு எப்பயுமே வந்து பொதுவாகவே வாழ்க்கையில் நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா 2 விஷயந்தான் என்னை வந்து உயிர் போட வச்சிருக்கு.
உயிரோட நான் வேற காரணங்களுக்காக இருக்கலாம். உயிர்ப்போட இருக்கிறது வந்து படிக்கிறதுனாலையும் மியூசிக் கேட்கறதுனாலையும் தான். ஓகே. மியூசிக் அவ்வளோ பிடிக்கும். எந்த டைப் ஆஃப் மியூசிக் வேணாலும் பிடிக்கும். அது என்னோட லக்கிலி நான் வளர்ந்த சூழல் அப்படி. எனக்கு கர்நாடிக் மியூசிக்கும் பிடிக்கும், இந்துஸ்தானியும் பிடிக்கும், எனக்கு வந்து சாஃப்ட் ராக்கும் பிடிக்கும். எனக்கு எந்த பக்கம் வேணாலும் எல்லா விதமான எதுக்குமே நான் ஓப்பனாக இருப்பேன். லக்கிலி எனக்கு மியூசிக்கில் எனக்கு ரொம்ப, அதனால நான் ஒரு ரசிகனாக தான் என்னை பார்க்குறேன் மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும். ஸோ அதனால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மியூசிக்குங்கிறதுனால என் படத்தில் மியூசிக் நல்லா இருக்கணும்னு நேச்சுரலி நான் எதிர்பார்ப்பேன் இல்லையா. அதுக்காக உழைப்பேன், ஒர்க் பண்ணுவேன், கான்செப்ட் யோசிப்பேன். இப்போ ரிதம்னா அதுக்கு ஒரு கான்செப்ட் யோசிப்பேன். அதுவும் முதல் படத்தில் வேற என்ன ஆயிடுச்சுன்னா, மூச்சு விடாத பாட்டுன்னு ஒன்று வந்துட்டதுனால வசந்த் படத்தில் வசந்த் பாட்டில் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு ஒரு எதிர்பார்ப்பு ஆட்டோமேட்டிக்காக உருவாயிடுச்சு. ஸோ ரெண்டாவது படத்தில் என்ன பண்ணேன், ஒரே வரி நிவேதான்னு ஒரு பேர், ஹீரோயினோட பேர், அதை வச்சே ஒரு பாட்டு எஸ்பிபி பாடியிருப்பாரு. 2.5 நிமிஷம். அதில் வந்து 250 ஷாட் இருக்கும். அந்த மாதிரி அது ஏதாவது ஒன்று வித்தியாசமாக பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ ஆசையிலையும் நேச்சுரலி அந்த மாதிரி ஒரு வித்தியாசமாக பாடல்களை வந்து கொடுக்கணும். அதுவும் தேவா சாரோட ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணேன். நம்மளுக்கு வந்து யாரோட ஒர்க் பண்ணுறோங்கிற போது ஒரு கம்ஃபர்ட் லெவல், கம்ஃபர்ட் ஜோன்லாம் நல்லா இருந்ததுன்னா அந்த பாடல்கள் வந்து இன்னைக்கு வரைக்கும் பாருங்க, நேருக்கு நேராகட்டும் அதாகட்டும் எல்லாம் வைரலாக இருக்குது. ஏன்னா அதுக்கு அந்த அளவு ஒர்க் பண்ணியிருக்கோம். நான் வந்து சாட்டிஸ்ஃபையே ஆக மாட்டேன் கேபி சாரோட இது. ஸோ அதனால் என்னை வந்து எப்படி எங்கிட்ட வந்தால் மட்டும் தேவா சாரே சொல்வார். ஸோ எத்தனை டியூன் வேணாலும் போடுவார். அதுலேருந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து ஒரு பெஸ்ட்டு வந்தப்பறம் தான் அதை ஒர்க் பண்ணுவோம். எக்ஸ்ட்ரா டைம் எல்லா பாட்டும் அப்போல்லாம் ஒரு நாளில் ரெக்கார்ட் ஆச்சுன்னா நாங்கள் 2 நாள் எடுத்துக்கிட்டேன். அந்த மாதிரி எல்லாத்துலேயும். ஏன்னா எந்த பையன் ஃபர்ஸ்ட் மார்க் வருவான், எவன் கூட படிக்கிறானோ அவன் தான் வாங்குவான். ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்லேருந்து நிறைய டைம் எடுத்து பெஸ்ட்டை தான் பண்ணதுனால நேச்சுரலி ஆசை பாடல்கள் மெயினாக தேவா சார், வாலி, வைரமுத்து எல்லாரும் கிரேட் லிரிக்ஸ். ரிதம்லயும் எல்லா சாங்குமே வந்து பயங்கர ஹிட். அந்த நதிய சாங் எல்லாம் வந்து இன்னுமே வந்து எல்லாரோட பிளேலிஸ்ட்லயும் இருக்கக்கூடியது. அது எத்தனை டியூன்ல வந்து உங்களுக்கு ஓகே ஆச்சு? சில சமயம் என்ன ஆகும்னா, எவ்ரி டைம் வந்து நிறைய டியூன் போட்டால் தான் பெஸ்ட்டு வருங்கிறது ஸ்டாண்டர்ட் ரூல் கிடையாது. நான் வந்து எனக்கு வந்து ஒரு பாட்டு என்னை வந்து விடாமல் துரத்துதா, ஹாண்ட் பண்ணுதான்னு பார்ப்பேன். ஒருத்தருக்கு ஒரு விஷயங்கள் இருக்கும். ஸோ நான் அந்த மாதிரி பார்ப்பேன். எனக்கு வந்து இப்போ ராஜா சார், ரகுமான் சார்லாம் வேற வேற ஸ்டைல். ராஜா சார் வந்து உங்களுக்கு இப்போ நீங்கள் கேட்டதோட ஆப்போசிட். எப்படின்னா, நான் வந்து கேளடி கண்மணியை பற்றி சொல்லிட்டு ரிதம்க்கு வரேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த எத்தனை டியூன் என்னங்கிற விஷயம்லாம் புரியும். சரி, ராஜா சார்லாம் வந்து நடமாடும் இசை இல்லையா, வாக்கிங் மியூசிக். அவரே ஆலே மியூசிக் தான். அவர் என்ன சொல்கிறது, இசை அரசர். சரி, அவரை வந்து எனக்கு முதல் படத்துக்கு கேளடி கண்மணிக்கு அவர் தான் மியூசிக்கு. நான் நல்லா பேசுவேன். எனக்கு ராஜா சார் உங்களுக்கு எல்லாம் மாதிரி எப்படியோ அந்த மாதிரி எங்கள் பீரியட்லாம் உயிர் எனக்கு ராஜா சார்னா. சிந்து பேரவிலேருந்து அசிஸ்டன்ட் டைரக்டராகவே ஒர்க் பண்ணியிருக்கேன். புன்னகை மன்னன்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். உன்னால் முடிந்தமே, மனதில் உறுதி வேண்டும், நிறைய படம் அசிஸ்டன்ட் டைரக்டராக ராஜா சார் மியூசிக் போடும்போது நான் பால்சன் சார்ட்ட ஒர்க் பண்ணதுனால நல்ல சின்ன பையன் வேறு, அதனால் அவரோட ஒரு நல்ல பேசுகிற அன்பு உண்டு. என் முதல் படத்துக்கு அவர் தான் மியூசிக்கு. அப்போ அவர் ரொம்ப பிஸி, எப்பயுமே பிஸி, அப்போ தாங்க முடியாத பிஸி. ஸோ அந்த மாதிரி பீரியடில் எல்லா லாங்குவேஜ்லேருந்தும், மலையாளத்துலேருந்து ஃபாசில் வெயிட் பண்ணுவார், தெலுங்குலேருந்து கோதன் ராம் ரெட்டி வெயிட் பண்ணுவார், ராகவேந்தர் ராவ் வெயிட் பண்ணுவார், மணி சார் வெயிட் பண்ணுவார், எல்லாரும் லைனில் வெயிட் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும் ஒரு ப்ரெஷர் ராஜா சார் நடந்து வரும்போது. யாருக்கு கால் ஷீட் கிடைக்கும்னு ஒரு விஷயம் இருக்கும். அடுத்த பாட்டுக்கு ராஜா சார் கொடுக்கறதுக்கு கங்கைமரன் சார் தான் அதெல்லாம் டிசைட் பண்ணுவார். எல்லாரும் அவரை தான் பிடிப்போம். அப்படி எனக்கு வந்து ரொம்ப கம்போசிங் கிடைக்கிறதுக்கு லேட் ஆகிட்டே இருந்தது. நான் சின்ன பையன், முதல் படம், இவ்வளோ ஸ்டால்வர்ட்ஸ்க்கு நடுவில் எனக்கு ஒரு மாதிரி ஒரு கால் ஷீட் கிடைக்குது. கிடைச்ச உடனே என்னோட ப்ரொடியூசரை, நல்ல வேலை அப்பா, ரொம்ப ஹாப்பி, நீங்கள் போய் நாளைக்கு கால் ஷீட் ரொம்ப கஷ்டப்பட்டு கிடச்சிருக்கு, ஒரே கம்போசிங்கில் என்ன முடியுமோ சீக்கிரம் மட்டும் வந்துடாதீங்க சார், எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ பாட்டு, 3 பாட்டு 2 பாட்டாவது போட்டு வந்துருங்கன்னு சொல்லி என்னை உள்ளே அனுப்புகிறாரு. அவர் வரல, நான் தான் உள்ளே போகிறேன். காலைல 7:30 மணிக்கு ராஜா சாரோட முதல் நாள் கேளடி கண்மணி கம்போசிங். இப்போ கூட எனக்கு ஞாபகம் இருக்குது, ஒரு ரமணர் படம் இருக்குது, அதில் மல்லிகைப்பூ இருக்குது, அதுலேருந்து வர்ற வாசனை கூட வருது. காலைல 7:30 மணிக்கு அப்படியே ராஜா சார் உள்ளே வந்தார், ஹார்மோனியத்தை திறந்து கதையை கேட்டுட்டு என்னை ரொம்ப பிடிக்கும், அன்பாக பேசிக்கிட்டு மியூசிக் போடுறாரு. ஒரு 1/2 ஹவர்லலாம் நான் வெளியில் வந்துட்டேன். வெளியில் வந்தோடனே என் ப்ரொடியூசர் முகமே சின்னதாக போச்சு. என்ன சார், நான் இவ்வளோ சொல்லி அனுப்புகிறேன், 1/2 ஹவரில் வந்துட்டீங்க, என்ன ஒரு பாட்டாவது போட்டிங்களான்னு. என்ன ரிசல்ட்னா 5 பாட்டும் போட்டாச்சு. ஓகே. 5 பாட்டையும் நீங்கள் ஓட விட்டீங்கன்னா 30 நிமிஷம் ஓடும். அந்த 30 நிமிஷத்தில் 5 பாட்டையும் ராஜா சார் கம்போஸ் பண்ணிட்டார். ஒன்றுமே பேச முடியாது. அவர் என்ன, நீ இந்த பாட்டு போடுறாரு, தென்றல் தான் திங்கள் தான் போடுறாரு,
அதுக்கு வந்து லிட்டில் ஸ்டார் ஒய் யூ ட்விங்கிள் ட்விங்கிள்னு அவர் ஒரு டம்மி லிரிக் போட்டிருந்தாரு. So, அந்த பாட்டை போடுறாரு. அதுல கேட்கறதுக்கு என்ன இருக்கு, கேட்கும் போதே துள்ளல் இசை. கற்பூர பொம்மை ஒன்று வந்து என்கிட்ட கேட்டாரு 2-3 தடவை கட் பண்ணி தான் வருமான்னு. கற்பூர பொம்மை ஒன்று இன்னைக்கு வரைக்கும் எத்தனையோ குழந்தைங்களுக்கு தாலாட்டா இருக்கு. சரி, அவ்வளவு கிரேட் சாங்ஸை சில சமயம் சில இடங்கள்ல அது சில மாதிரி நடக்கும். உடனடியா ராஜா சார் அப்படித்தானே half an hourல ஆல் சாங்ஸ் கம்போஸ்ட். ஒண்ணுமே எனக்கு பேச்சே கிடையாது. அப்படியே வாயடைச்சு போய் தான் அந்த பாட்டு எல்லாம் டியூன்லாம் வாங்கிட்டு வந்தேன். அப்படியே நடக்கும். சம்டைம்ஸ் வந்து சில பேரோட ஸ்டைல் வந்து பாட்டு நல்லா வந்தா கூட அதை பண்றதுக்கு நிறைய டைம் எடுத்துப்பாங்க. ஒருத்தர் ஒரு மாதிரி இல்லையா, எல்லாரும் அவங்கவுங்க விதத்துல அவங்கவுங்க சிறப்பு. சரி, ரஹ்மான் சாரோட வந்து இதே மாதிரிதான். அவர் கொடுத்ததே எனக்கு வந்து என்ன கொடுத்தாரோ அதான் தீம் தனனா. அதுல நான் பண்ண ஒரே ஒரு சின்ன வேலை, அவர் நதியே தான் பல்லவி. எனக்கு தீம் தனனா ரொம்ப பிடிச்சது. ஸோ 2-3 தடவை கேட்டுட்டு அந்த தீம் தனனாவை இன்னும் பல்லவி மாதிரி 4-5 இடங்கள்ல வர்ற மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து, அந்த தாட் ரஹ்மான் சாருக்கு ரொம்ப பிடிச்சி அது அப்படியே அதுக்குள்ள வந்தது. அவர் அதுக்காக வந்து பண்ண ஒர்க் எல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ரஹ்மான் சார் வந்து ரிதம்க்கு இப்போ நீங்கள் வந்து காற்றே என் வாசல் இந்த பாட்டு கேட்டிங்கன்னா ஃபுல்லாக வந்து ப்ளோயிங் இன்ஸ்ட்ருமெண்ட்லேயே இருக்கும். காற்று எதுலேருந்து வருமோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை தான் யூஸ் பண்ணார். ஃப்ளூட் நிறைய இருக்கும் அந்த மாதிரி. அந்த அப்பதான் அந்த ஃபீல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ ஒரு பாட்லேயும் ஒரு ஃபீலிங் அந்த மாதிரி, அதுக்கேற்ற ராகம் எதுன்னு ரிசர்ச் பண்ணி அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து அந்த 5 பாட்டையும் பண்ணோம். அது வந்து ஒரு ரிதம் கம்போசிங் ஒரு மறக்க முடியாத விஷயம். பசுமலையில மதுரையில நடந்தது. அதுல இருக்க லிரிக்ஸுமே வந்து ரொம்ப ஹைலைட்டான லிரிக்ஸ் இல்லையா? அந்த நதிய சாங் வந்து இப்ப கூட கண்ணை மூடிட்டு கேட்டா கூட நமக்கு வந்து ஒரு நதியவும் ஒரு பெண்ணையும் வந்து நீங்க ஃபுல்லா. அது என்னோட கான்செப்ட். அது நான் வந்து அவங்களுக்கெல்லாம் நீங்க என்ன பண்ணணும்னா, இவ்வளோ புத்திசாலிகள் இவ்வளோ பெரிய அறிவாளிகளுக்கு நீங்க ஒரு சின்ன சேலஞ்சு மட்டும்தான் கொடுக்கணும். அது நம்ம டைரக்டரா அதான் கொடுக்கணும். கொடுத்தா அதை தூண்டி விடுற மாதிரி, எங்க இதை பண்ணுங்க பாப்போன்ட்டா அவங்க உடனே பெஸ்ட்டை கொண்டு வந்துருவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி வந்து நான் ரஹ்மான் சார்கிட்ட வந்து 5 எலிமெண்ட்டுக்கு 5 பாட்டுன்னொடனே அவருக்கு இந்த படம் ஸ்பெஷல் ஆயிடுச்சு. சூப்பர். ஏன்னா ஒரு பாட்டுக்கு ஒரு எலிமெண்ட்னா அவருக்கு எவ்வளவு ப்ளோயிங் இன்ஸ்ட்ருமெண்ட் பண்ணலாம், இது பண்ணலாம், அந்த ராகத்துக்கு போகலாம், அவ்வளவு சேலஞ்சஸ் அவங்களுக்கு வந்துடுது இல்லை. ஸோ அப்படி ரஹ்மான் சார் இன்ட்ரெஸ்ட் ஆனார். வைரமுத்து சாருக்கு நான் வந்து கொடுத்த சேலஞ்ச் என்னன்னா, அவருக்குமே இந்த 5 எலிமெண்ட்னா அதை பற்றி தான் வரணும். ஸோ அந்த நிலம்னா நிலத்தை பற்றி தான் பேசணும், காத்துன்னா காற்றை பற்றி தான் பேசணும். எப்படி இருக்கு பாருங்க, காற்றே என் வாசல் வந்தாய், மெதுவாக கதவு திறந்தாய், காற்றே உன் பேரை கேட்டேன், காதல் என்றாய். எப்படி இருக்கு பாருங்க, அப்படியே காதுக்குள்ள அப்படியே காத்து மாதிரி அந்த பாட்டு உள்ள போகும், அந்த லிரிக்ஸ் அப்படி உள்ள போகும். துள்ளி வரும் காற்றே தாய்மொழி பேசு. எப்படி ஒன்னொன்னும் அவ்வளோ அழகா இருக்கும். சரி, வைரமுத்து சார் நானும் முன்னாடியிலேருந்தே அதே மாதிரி பாலச்சந்திரன் சாரோட அச்சமில்லைக்கு முதல்ல பாட்டு எழுத வந்தார். அப்பெல்லாம் நான் அசிஸ்டன்ட் டைரக்டர். ஸோ ரொம்ப ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா. அண்ட் அதுக்கும் முன்னாடி பொன்மணி வைரமுத்துவோட அப்பா தான் என் தமிழ் வாத்தியார் பச்சைபாஸ் காலேஜில். ஸோ பொன்மணி அக்கான்னு தான் கூப்பிடுவோம். ஸோ அப்பையிலேருந்து தெரியும். ஸோ அதனால பல இதில் அவங்க இன்னும் கொஞ்சம் சிறப்பான பாடல்களை, நானும் பாடல்களோட ரசிகன். இசையை நான் சொன்னதுக்கு ஈக்குவலா நானா இருக்கிறதுக்கு காரணம் கண்ணதாசன் நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு எனக்கு அவரை பிடிக்கும். ஒரு 4 வரி எனக்கு வாழ்க்கையில யாருக்கு எப்ப சோர்வா இருந்தாலும் எல்லாரும் கேட்க வேண்டிய லைன் நான் நினைக்கிறது. அதாவது வந்து, மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என போற்றி புகழ வேண்டும். நீங்கள் அதை சொல்லும் போதே அப்படியே நீங்கள் நடந்து போறீங்க, ரெட் கார்பெட் விரிச்சிருக்காங்க, ஒரு சிம்மாசனம் இருக்கு, அதில் ஏறி உட்கார்றீங்கன்ற ஒரு ஃபீலிங் வரும். இந்த ஒரு பவர் இருக்கும். இந்த பாட்டோட பல்லவி பார்த்தீங்கன்னா, உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் அப்படின்னு ஒரு லைன் ஆரம்பிக்கிறார். இது எப்படி முடிக்கலாம்? உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் பணக்காரன் ஆகலான்னு சொன்னாரா? இல்ல. நீ உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். ஒரு பாட்டுனா என்ன இருக்கணும்னா 3 இருக்கணும். வரிகள்ல என்ன இருக்கணும்? ஓசை நயம் இருக்கணும், பொருள் நயம் இருக்கணும், ஓகே, அதுக்கப்புறம் வந்து அதுல சொல் நயம் இருக்கணும். அவ்வளவு 3மே இருக்கக்கூடியது கண்ணதாசனோட பாடல்கள். இதெல்லாம் எதுக்கு டைரக்டருக்கு தெரியணும்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது. இதெல்லாம் தெரியணும். தெரிஞ்சா நீங்க ஏதோ முதல்ல 2 கேள்வி கேட்டீங்களே, இந்த டைரக்டர் அந்த டைரக்டர், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா நல்லது தானே. எவ்வளவு தெரிஞ்சுக்கிறோமோ அவ்வளவு நல்லது. ஸோ இதைத்தான் சொன்னேன் வைரமுத்துட்ட. என்ன சொன்னேன்னா, போனால் போகட்டும் போடான்னு ஒரு பாட்டு, பாலும் பழமும்னு ஒரு இது, ஓகே. ஸோ உங்க அப்பா அம்மாவே அப்பதான் பிறந்திருப்பாங்க, அந்த மாதிரி பீரியட்ல வந்த படம். ஆனா ரொம்ப கிரேட் சாங் அது. அந்த பாட்டுல வந்து ஒரு வரி வரும், அதாவது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா
அந்த ஃபுல் பாட்டே டெத்தை பத்தி. ம், ம். எனக்கு வந்து அந்த போனால் போகட்டும் போடாவோட ஃபீலிங்ல அந்த மாதிரி வாழ்க்கைனா இவ்வளவுதான்னு சொல்ற 2 லைன் வேணும் சார். ம். இதுதான் என் படமே அதானே, ம், டெத்தை ம். பத்தி. ஆமா. ஸோ டெத்தை பத்தி யாரும் மறக்க முடியாத ஒரு 2 லைன் வேணும் சார்னு கேட்குறேன். ம். கேட்டுக்கிட்டே இருந்து புடுங்கிக்கிட்டே இருந்தேன் ஆக்சுவலா வைரமுத்து. ம், ம். அதுக்கேத்த மாதிரி ஒரு வரி கரெக்டா கொடுத்தாரு. Okay. அதாவது வந்து ஒரு தண்ணீர் குடத்தில் பிறக்கிறோம், ஒரு ம். தண்ணீர் கரையில் முடிக்கிறோம். ம். ஸோ பன்னீர் குடம்னு வயிற்றுல இருக்கு, அது வந்து தண்ணீர் குடம். தண்ணீர் ம். குடத்தில் பிறக்கிறோம், ஒரு தண்ணீர் கரையில் முடிக்கிறோம் ம். அப்படின்னு அதே மாதிரி அந்த 2 லைன்ல நான் கேட்டதை எழுதி கொடுத்தாரு. அதனால அவங்களோட இன்ஸ்பிரேஷன், நம்ம அவங்கள போட்டு இந்த மாதிரி பெஸ்ட் வேணும்னு கேட்கறது, ஆ. அதனால வர்றது தான் சிறந்த லிரிக்ஸ். ஆமா. எனக்கு அதுல பிடிச்ச லைன் வந்து தாயருகே சேயாகி தலைவனிடம் பாயாகி சேயருகே தாயாகும் பெண்ணே ஆமாம். அப்படின்ற மாதிரி சூப்பரா இருக்கு எனக்கு sir. அதுல ரொம்ப ரொம்ப பிடிச்ச லைன் வந்து, நான் அவரை ரொம்ப பாராட்டினது வந்து, ஒரு தண்ணியும் பொண்ணையும் கம்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டேன். அதுதான் அவருக்கு ரொம்ப பிடிச்சது, அந்த கான்செப்டை பண்ணாரு. அதாவது வந்து நடந்தால் ஆறு, ம், ஓகே, ஒரு ம். வாட்டர் நடக்குது, ம், அது என்ன ஆறு. ம், வாட்டர் நிக்குது, நின்றால் கடல். ம். சரி, இது ரெண்டும் எழுதலாம். எழுந்தால் அருவினார். ஓகே. என்ன பியூட்டிஃபுல்லா எழுதினார் பாருங்க. நடந்தால் ஆறு, நின்றால் கடல் அல்லோன்னு முடியும். அதாவது வந்து எழுந்தால் அருவி, ம். நடந்தால் ஆறு, எழுந்தால் அருவி, நின்றால் கடல் அல்லோ. ம், ம். ஒரு ஒரு விஷயத்தையும் ரொம்ப வந்து beautiful-ஆ அவ்வளவு இருக்கும். கவிதையோட அவ்வளவு பியூட்டிஃபுல்லா. கண்டிப்பா. அது கூட எனக்கு ரொம்ப பிடிச்சது, சின்னது அழகு எங்க இருக்குன்னா, நதியே நதியே காதல் நதியே நீயும் பெண்தானே, ம். ஒன்றா இரண்டா காரணம் 100, கேட்டால் சொல்வேன். அந்த கேட்டால்ல தான் அழகு இருக்கின்றேன். Okay. அவரா சொல்ல மாட்டாராம், ம். நீ கேட்டால் சொல்வேனே. அடுத்த லைன் வரும், நீ கேட்டால் சொல்வேனே. சரி, இப்ப ரிதம் படத்துல வந்து நீங்க பிளாட்டினம் டெஸ்க் எல்லாம் வாங்கினதா கேள்விப்பட்டோமே, அப்படியா? அது அப்புறமாலாம் வாங்கல. ஓகே. ரஹ்மான் சாரோட கிரேட்னஸ் முதல் நாளே, முதல் நாளே. ரிலீஸ் அன்னைக்கு 2.5 லட்சம் சிடி வித்தாச்சு. ஓகே. பிளாட்டினம் ஆல்பர்ட் தியேட்டர்ல பிளாட்டினம் இதோட தான் நாங்க ரிலீஸே பண்ணோம். ஓ. ஆன் த டே ஆஃப் ரிலீஸ் இட் சோல்டு. அதை விட டைம் மேகசின்ல, அமெரிக்காவில் டைம் மேகசின்ல 20 பெஸ்ட் ஃபிலிம்ஸ் ஆஃப் ரஹ்மான் சார் வந்ததுல ம். ரிதம் ஒன்று. டைரக்டர் வசந்த் சார் கூட நம்ம நிறைய விஷயங்களை பேசி தெரிஞ்சுக்கிட்டோம். அவரோட திரை பயணம், அதே மாதிரி அவரோட படங்கள் பத்தி நிறைய விஷயங்கள் பேசணும். இதனோட தொடர்ச்சியை நம்ம அடுத்த வாரமும் பார்க்கலாம். Until then, bye bye from அருணா.